மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் OAW செயல்முறை மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட காப்பர் ஷீட்களில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டாக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்கு பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், ஃபிளாட் பொசிஷனில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான ஷீட்டுகளை தயார் செய்து அமைக்கவும், டாக் வெல்டிங் செய்யவும், வெல்ட்மெண்ட்டுகளில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரிபார்க்கவும் முடியும். OAW செயல்முறை மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் காப்பர் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறைக்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், நாசில், பால் பீன் ஹேமர், ஃபிளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், ட்ரை ஸ்கொயர், tongs, chipping hammer, steel wire brush, filler rod, ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் சிலிண்டர் மற்றும் வெல்டிங் டார்ச், பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், ரெஸ்பிரேட்டர். OAW செயல்முறையின் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் காப்பர் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்டின் முக்கியமான ப்ரீ வெல்டிங் தயாரிப்பு படிகளை பார்ப்போம். துண்டுகளாக வெட்டவும். $150 mm நீளமும் 50 mm அகலமும் கொண்ட காப்பர் ஷீட் ஸ்கொயர் எட்ஜுகளுடன் காப்பர் ஷீட்டுகளை தயாரிக்கவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் பிரஷை பயன்படுத்தி சர்ஃபேஸ் ஆக்சைடு மற்றும் பிற அசுத்தங்களை அகற்ற ஷீட்டுகளை சுத்தம் செய்யவும். ப்ளோ பைப்பில் நாசில் நம்பர் 5 பொருத்தவும். ஆக்சிஜனின் அழுத்தத்தை 0.5 முதல் 1.41 kg/cm² மற்றும் அசிட்டலினின் அழுத்தத்தை 0.8 முதல் 0.15 kg/cm² வரை சரி செய்யவும். ஷீட்டுகளை 1.5 mm முதல் 2 mm ரூட் கேப்புடன் அமைக்கவும். பட் வெல்டுகளுக்கு 100 mm நீளமுள்ள ஒரு ஜாயிண்ட்டுக்கு 1 mm அதிகரிக்கும் வகையில் ரூட் கேப்பை அமைக்கவும். ஸ்ட்ரிக்ட் நியூட்ரல் ஃப்ளேமை அமைக்கவும். ஜாயிண்டின் இரு முனைகளிலும் மையத்திலும் டாக் வெல்ட் செய்யவும். ப்ளோ பைப் ஃப்ளேமை பயன்படுத்தி வெல்டின் போது விரிவாக்கத்தின் விளைவை குறைக்க ஜாயிண்டை 150 டிகிரி முதல் 180 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு முன்கூட்டியே சூடாக்கவும். ப்ளோ பைப்பை 60 முதல் 70 டிகிரி ஆங்கிளிலும் ஃபில்லர் ராடை 30 - 40 டிகிரி ஆங்கிளிலும் வைக்கவும். OAW செயல்முறையின் மூலம் 2 mm திக் காப்பர் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்டின் வெல்டிங் செயல்முறை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். ப்ளோ பைப்பை 40 டிகிரி முதல் 50 டிகிரி ஆங்கிளிலும் ஃபில்லர் ராடை 30 டிகிரி முதல் 40 டிகிரி ஆங்கிளிலும் பிடித்து லெஃப்ட்வர்ட் நுட்பம் மூலம் வெல்டிங் செய்ய தொடங்குங்கள். வெல்டிங் முடியும் வரை ஃப்ளேமின் என்வலப்பில் இருந்து ஃபில்லர் ராடின் விளிம்பை அகற்ற வேண்டாம். ஜாயிண்டின் விளிம்பை நெருங்கும் போது ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடின் கோணத்தை குறைத்து உள்கூம்பை உயர்த்தவும். ஜாயிண்ட் எரிவதை தவிர்க்க இது உதவும். சூடான அல்லது குளிர்ந்த நீரில் அலசுவதன் மூலம் வெல்டை கழுவவும். இப்போது
OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃபிளாட் பொசிஷனில் 2 mm திக் காப்பர் ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கு பின்பற்ற வேண்டிய முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். காப்பர் ஷீட்டிலிருந்து வெளியேறும் நச்சு ஜிங்க் புகைகளை சுவாசிப்பதை தவிர்க்க ரெஸ்பிரேட்டரை பயன்படுத்தவும். கிராக். ரூட் ஃபியூஷனில் லாக். Distortion. Root penetration in lack. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் ப்ராப்பர் ஃப்ளேம் அமைக்கவும், ஃபில்லர் ராட், கேஸ் நாசில், கேஸ், பிரஷர்ஸ் மற்றும் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கவும், காப்பர் பட் ஜாயிண்டை சரியாக வெல்ட் செய்யவும், கெமிக்கல் கிளீனிங் மூலம் வெல்ட்மெண்டில் இருந்து ஃப்ளக்ஸ் ரெசிடியூகளை அகற்றவும், வெல்ட்மெண்ட்களில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று சரி பார்க்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.